ஆத்மார்த்தம், இன்னொன்று பரார்த்தம். பரார்த்தம் அப்படிங்கிறது இறைவனுக்காக நாம் அனைவரும் சேர்ந்து கொள்வது. ஆத்மார்த்தம் என்பது நமக்காக நாம் அனைவரும் சேர்ந்து கொள்வது. நம்ம ராணியில் ஆத்மார்த்தம் நடந்திருக்கு. முதல்ல சொன்னது போல ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா அது எதற்காக பண்றோங்கிறத நாம சிந்திக்கணும். அது பண்றதுனால நமக்கு என்ன பலன் வருது அப்படிங்கிறதையும் நாம சிந்திக்கணும். பொதுவாகவே நவகிரகங்கள்ல ஒரு கிரகம் ஒரு விதமான தன்மையை கொண்டது, அதீதமான பலன்களை தராது. அது எல்லாருக்கும் இந்த மாதிரி சிறப்பான யாகம் பண்றோம்னா கிடையாது. சிறப்பான யாகம் யாருக்கு பண்ணுவோம்னு பார்த்தோம்னா 2 பேருக்கு பண்ணுவோம். ஒன்று குரு பகவான், இன்னொன்று சனி பகவான். குரு பகவானுக்குமா இந்த அளவு பெரிய யாகங்கள் நடத்த மாட்டோம். ஏன் அப்படின்னா குருவானவர் பெருசாக எதிர்பார்க்க மாட்டார். நல்ல பையனா இருந்தா போதும், அவனுக்கு என்ன வேணுமோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சனி பகவானுக்கு எதற்கு இந்த அளவு சிறப்பான வேறு வழிபாடுகள் நம்மளாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் ஆயுள்காரகன் அப்படின்னு பெயர். அவருக்கு இன்னொரு பெயரும் ஸ்ருத கர்மா அப்படின்னு. அவருடைய சனி பகவானுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ருத கர்மா அப்படின்னு பெயர். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவானுக்கு பிறந்தவர். சூரிய பகவானுக்கும் சாயாதேவி. நவகிரகங்கள்ல சூரியன் இருக்கார் பாருங்க, அவருடைய குழந்தை தான் சனி பகவான். ஆனா சூரியனுக்கும் சனிக்கும் உதவுறாரு. ஏன் அப்படின்னா சாயாதேவி, சாயா அப்படின்னா நிழல் அப்படின்னு பொருள். சூரிய பகவானுக்கு 2 பத்னிகள், உஷா பிரத்யுஷா. அந்த பிரத்யுஷா தான் சாயாதேவி. அந்த சாயாதேவி கருணை நிறம் கொண்டவர். அந்த கருணை நிறம் கொண்டவர்ன்றதுனால சனி பகவானும் கருப்பாகவே பிறந்தார். நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்தார். ஒரு சபையில போய் வைக்கும் பொழுது சூரியன் என்ன பண்ணாரா, உஷா அப்படிங்கிறவர்களுக்கு உண்டான குழந்தைகள் தனியா இருப்பாங்க. அவங்கெல்லாம் சபையில் இருக்கும்போது சனி பகவானை 2ஆம் தரமாக பார்க்கிறார். உடனே சனி பகவான் என்ன பண்ணார், கோபத்துல சூரியனை எரித்து நோக்கினார். ரொம்ப கோபமா பார்த்தாரு. நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா நம்ம எல்லாம் கடிதம் என்ன பண்ணுவோம், சரி நம்ம அப்பா தானே சொல்றாரு போவோம். ஆனா சனி பகவான் என்ன பண்ணார், அப்பா தர்மத்தின் வழியிலிருந்து தவறி விட்டார், தான் குழந்தைய தரம் பார்த்து விட்டார் அப்படின்னு கோபத்தோட சூரியனை பார்க்கிறார். அப்படி பார்த்ததின் மாத்திரத்துல சூரியனுடைய கிரணங்கள் அதிக ஆரம்பிக்கின்றன. சூரிய பகவானுக்கு அப்பதான் புரியுதான் தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு வளங்கள் உண்டா அப்படின்னு. ஏன்னா சூரியன் அதீத சக்தி வாய்ந்தவர். அவருக்குள்ள யார்
உங்களுக்கு புரியும். அனைத்து உயிரினங்களுக்குள்ள வருகிறது பரம்பொருளாகிய சிவபெருமான். அதனால அனைத்து உயிர்களையும் அவங்க சிவனாகத்தான் பார்ப்பாங்க. நம்மளால அந்த மாதிரி யாரையாவது பார்க்க முடியுமா? நம்ம 2 பிள்ளைகளையே நம்மளால ஒன்றா பார்க்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு பெரிய பிள்ளை ரொம்ப பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு சின்ன பிள்ளை தான் பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய குணங்களாக இருக்கு. அதனால தான் நாம் இந்த வேறு வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்மளாம் சாதாரண மனிதர்கள். நமக்குள்ள அனைத்து விதமான விருப்புகளும் உண்டு. அதனை கடந்து நமக்கு நன்மை பெற வேண்டியதான் இந்த வேறு வழிபாடுகள். இதன் மூலமாக தான் நாம் இறைவனிடம் காட்டணி. நாம் தெரிந்தோ தெரியாதோ பல விதமான தவறுகள் செய்திருக்கலாம். அந்த உபாதைகளிலிருந்து நீங்கள் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு நல்ல விதமான அனுகிரகம் செய்ய
परिकृत्य तज्जनैः द्रव्यमात्मानं भूमिं पूर्वकरणे द्रव्यजालानि च प्रोक्ष्य महागणहरिद्राभिवं च प्रोक्ष्यवन्त्य ओंकावृतपुङ्गाधर्मः पुङ्गापुण्यप्रभं वन्दे देवं बालगणाधिपम् ओंकाविद्यादेहाधर्मः ओं गौण्यतेभ्यो नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदः शृण्वन्नोतिभिः सीतसादनं गुरुपदक्षक्रमेण मूलमन्त्रपूर्वकं गणेशम् आवाह्य आवाहन स्थापन संविधान संयोजन लिक्तन्तनवृद्धनाश्रय मुद्राः संदर्शयित्वा नमस्सुधा स्वाहातेन पाद्य आचमनघ्राणि दत्त्वा स्नानं विधाय सम्पूजयामि ओं गां नमोदगणपतये नमः ओं गां प्रमोदगणपतये नमः ओं गां सुमुखगणपतये नमः ओं गां दुर्मुखगणपतये नमः ओं गां विघ्नगणपतये नमः ओं गां विघ्नवर्धुगणपतये नमः ओं गां कक्ष्यासगणपतये नमः ओं गां पञ्चासगणपतये नमः श्री सिद्धिविनायकाय नमो नमः वेदोपासनानि समर्पयामि ओम भगवतेभ्यो भगवतेभ्यः सर्वेभ्यः तद्दशांशतो ब्रह्माण्डानि च दत्त्वा बलं वल्मरैके इदाक्षणापुष्पाञ्जलिं समर्पयामि सिद्धि द्वारा परम मंगल प्राप्त्यर्थम द्वादशांश त्रिंशांश षष्ट्यंश वसातु च नवग्रह काले संपादिते सकल दोषाणां शान्त्यर्थं श्री दत्तायुध वाणी तद्वारा अस्मिन् आलये धर्म रक्षण सिद्ध्यर्थं शिवज्ञान प्रदायकः
सकल जीवराशिनां क्षेम आरोग्य प्रसिद्ध्यर्थं दण्डाजवाणि दक्षिणा ओम साविस्तंताय नमः ओम सावित्राय नमः ओम सावित्रमुखाय नमः ओम सावित्राय नमः ओम साविसिदासंतमन्त्राय नमः ओम பின்னாடி உட்காருங்க அப்படியே உட்கார முடியும்
कक्षां गत्वा
Thank you.
வருவதாக எடுக்கிறார்கள். அதை நான்காவது கால வேதி போகிறார்கள். Thank you.
शान्तिरस्तु